So 11th student, computer science, chapter 10, flow of control, C++, what is entry control loop? Explain any one of the entry control loop. So entry control loop na check the condition at the time of entry. ஸோ நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது கண்டிஷனை செக் பண்ணோம், அதான் என்ட்ரி கண்ட்ரோல் லூப். என்ட்ரி கண்ட்ரோல் லூப்புக்கு இஃப் கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த பாடி லூப். ஸோ முதல்ல கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பாடி லூப்புக்கு போகும். இந்த என்ட்ரி கண்ட்ரோல் ரூமுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபார் லூப் இருக்குது, ஒயில் லூப் இருக்குது. இப்போ ஒயில் லூப் வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதலாம். ஒயில் லூப்புங்கிறது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒயில் லூப் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அது என்ன பண்ணும், தட் அலோஸ் த லூப் ஸ்டேட்மெண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ நம்ம கொடுக்குற அந்த லூப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம். எது வரைக்கும், அஸ் லாங் அஸ் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் சரியாக இருக்கிற வரைக்கும் அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒயில் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஒன்று எழுதியிருக்கேன். இப்போ டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பாடி லூப், பாடி ஆஃப் ஒயில் லூப்புக்கு போயிடும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸு, அதாவது நல்ல வேல்யூ வரும், நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு வேல்யூ வராமல் அப்படி போயிடும் எக்ஸு அப்படின்ட்டு. சரிங்களா? எப்போ ப்ரோக்ராம் மூலியமாக பார்த்தா தெரியும். கண்ட்ரோல் ஃபார் ஸ்டெப் 1 என்ன பண்ணும், எக்ஸ்பிரஷன் இஸ் எவால்வேட்டட். முதல்ல எக்ஸ்பிரஷன் எவால்வேட் ஆகும். நீங்கள் என்ட்ரி பண்ணுற வேல்யூ வந்து எவால்வேட் பண்ணும் அது. ஸோ எவால்வேட் பண்ணதுக்கப்புறம் அது ட்ரூவாக ஃபால்ஸான்னு செக் பண்ணோம். ஸ்டெப் 2ல் டெஸ்ட்டு வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா பாடி லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இருக்குல்லே அந்த பாடி லூப், பாடி ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வந்து கண்ட்ரோல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டெப் 1. கண்ட்ரோல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டெப் 1. ஸோ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டெப் 1க்கு போயிடும். நெக்ஸ்ட்டு இஃப் த டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் வந்து எக்ஸிட் ஆயிரும் ஒயில் லூப்புக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு இன்டிஜர் எடுத்துப்போம். ஏ வேல்யூ வந்து 1, ஏ வேல்யூ வந்து 1 இன்டிஜர் இல்லையா? ஒயில் லூப்பில் ஏ வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்ன அர்த்தம், 10க்குள்ளே 9, 8, 7 அப் டு 1 வர, 0 கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ சி அவுட் என்ன கொடுக்குறேன், ஏவோட வேல்யூ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஏயோட வேல்யூலேருந்து 2 ப்ளஸ் பண்ணணும், 2 ப்ளஸ் பண்ணணும். அப்போ அவுட்புட் என்ன வரும், ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ 1, அது கூட 2 ப்ளஸ் பண்ணோன்னா 3 வரும். திரும்ப 3 கூட ப்ளஸ் பண்ணோன்னா 5, திரும்ப ப்ளஸ் பண்ணோன்னா 7, திரும்ப ப்ளஸ் பண்ணோன்னா 9 வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ திரும்ப ப்ரெஸ் பண்ணும்போது 9 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணால் 11. ஸோ கண்டிஷன் படி கிரேட்டர் தென் 10 ஆயிரும். அதனால் அதுக்கு மேலே எக்ஸிக்யூட் ஆகாது. இவ்வளோ தான் அந்த ப்ரோக்ராம்.